ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலிருந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் கொஸ்டின் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த நம்பர் ஆஃப் கெமிக்கலி நான் ஈக்குவலண்ட் ப்ரோட்டான்ஸ். த நம்பர் ஆஃப் கெமிக்கலி நான் ஈக்குவலண்ட் ப்ரோட்டான்ஸ். ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலண்ட் ப்ரோட்டானுக்கு சேம் சிக்னல், நான் ஈக்குவலண்ட் ப்ரோட்டானுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிக்னல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் நமக்கு ப்ரோட்டான் என்எம்ஆர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ கொடுத்துருக்கூடிய ஒரு காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைனியன் காம்பவுண்ட். இந்த பைனியன் காம்பவுண்டில் இது ஒரு முக்கியமான கொஷின்ஸ். இதில் ஆல்ரெடி நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸில் கேட்ட கொஷின்ஸ் இது. ஸோ அந்த கேட்டகரியில் இந்த பைனியன் காம்பவுண்டில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பைனியன் காம்பவுண்டுக்கு எத்தனை என்எம்ஆர் நான் ஈக்குவலண்ட் ப்ரோட்டான்ஸ், கெமிக்கலி நான் ஈக்குவலண்ட் ப்ரோட்டான்ஸ் இருக்கக்கூடிய இந்த பைனியன் காம்பவுண்டுக்கு எத்தனை என்எம்ஆர் சிக்னல் வந்து பாசிபிள்? 2 பைனியன் காம்பவுண்ட். சரிங்களா? 2 பைனியன் அப்படிங்கிறது இந்த காம்பவுண்ட்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த காம்பவுண்டு. சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, அந்த காம்பவுண்டை முதல்ல அதனுடைய சேர் ஃபார்முக்கு நம்ம ட்ராப் பண்ணணும். இந்த சேர் ஃபார்முக்கு ட்ராப் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா 1,3யில் ஒரு பிரிட்ஜிங் பொசிஷன் இருக்குது. ஏன்னா இது நம்பர் 1 வச்சு நமக்கு ஆல்ரெடி தெரியும், டபுள் பாண்டட் இருக்கக்கூடிய கார்பனில். சரிங்களா? இது டபுள் பாண்டட் வித் சப்ஸ்டிடியூட் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, 4, 5, 6. இது பிரிட்ஜிங் இருக்கக்கூடிய காம்பவுண்ட். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட் வந்து முதல்ல சேர் ஃபார்மில் நம்ம ட்ராப் பண்ணலாம். இது எப்படி ட்ராப் பண்ணலாம் அப்படின்னா, சேர் ஃபார்மில் முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு அதனுடைய சேர் ஃபார்ம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். சேர் ஃபார்ம் எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறது. இஸ் சைக்ளோஹெக்சேனுடைய சேர் ஃபார்ம். இந்த சைக்ளோஹெக்சேனுடைய சேர் ஃபார்மில் ஏதாவது ஒரு பொசிஷனில் இப்போ மல்டிபிள் பாண்ட்ஸ், டபுள் பாண்ட் இங்கே இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணால், திஸ் இஸ் த மல்டிபிள் பாண்ட், டபுள் பாண்ட். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் இந்த டபுள் பாண்டில் ஆல்ரெடி தெரியும் நமக்கு ஒரு மெத்தில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. இந்த டபுள் பாண்டட் கார்பன்லேயே ஒரு மெத்தில். ஸோ இந்த இடத்துல மெத்தில் ஆட் பண்ணாலும் சரி, இந்த இடத்துல மெத்தில் ஆட் பண்ணாலும் சரி, நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கொஷின்ஸ் வந்து ட்ராப் பண்ணலாம். ஸோ மெத்தில் இந்த இடத்துல இருக்கிறத விட ஆக்சுவல் பொசிஷனில் இருக்கிறது, ஈக்கட்டோர் பொசிஷன் இருக்கிறது ஸ்டடி கண்டன்ஸ் நமக்கு லெஸ் ஸ்டடி கண்டன்ஸ். ஸோ மெத்தில் வந்து இங்கே ட்ராப் பண்ணலாம். CH3 இந்த கார்பனில், இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கார்பன், இந்த கார்பனில் நமக்கு ஆல்ரெடி இந்த டபுள் பாண்ட். அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வலாக இந்த கார்பன், நெக்ஸ்ட் கார்பன் 1, 2, 3, 4, 5 and 6. இப்போ கொஷின்ஸில் நமக்கு இந்த மெத்தில் கரண்ட்டாக இருக்கக்கூடிய கார்பனுக்கு நியரஸ்ட்டாக, இந்த மெத்தில் கரண்ட்டாக இருக்கக்கூடிய கார்பனுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய கார்பனில் ப்ளஸ் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இப்போ இந்த நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கார்பன், அதனுடைய தேர்டு கார்பன் 1 and 3, 1, 2, 3, இந்த 2 கார்பன்லேயும் பிரிட்ஜிங் கார்பன் இருக்குது. அந்த பிரிட்ஜிங் கார்பனில் 2 மெத்தில், இங்கே ஒரு மெத்தில் சப்ஸ்டியூட்டாக இருக்குது, இங்கே ஒரு மெத்தில் வந்து சப்ஸ்டியூட்டாக இருக்குது. அந்த மெத்தில் சப்ஸ்டிடியூட்டை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்ஜிங் காம்பவுண்டில் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறங்க. பிரிட்ஜிங் காம்பவுண்ட், இங்கே ஒரு மெத்தில், இங்கே ஒரு மெத்தில் குரூப். இந்த பிரிட்ஜிங்கில் இருக்கக்கூடிய கார்பன் தான் இது. இது நம்பர் 1. அதுக்கப்புறம் கொடுத்துருக்கூடிய இங்கே நம்பர் 2 and 3, 4. 1, 2, 3, 4. 4 இது நம்பர் 1, 2, 3, 4, 5 and 6. இங்கே 1, 2, 3, 4, 5 and 6. இந்த 4 and 6ல் தான் பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜிங் காம்பவுண்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸுடைய எண்ணிக்கை நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ப்ரோட்டானில் நமக்கு ஆக்சியலில் ஒரு ப்ரோட்டான், ஈக்கட்டோரியில் ஒரு ப்ரோட்டான். சிமிலர் இந்த கார்பனில் தான் ஒரு பிரிட்ஜிங் கரெக்டாக இருக்குது, ரிமைனிங் 1 ப்ரோட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்பனில் ஆல்ரெடி 4 வேலன்சி சாட்டிஸ்ஃபைட். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய கேட்டகரியில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஹைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஒன்று ஆக்சியல், அனதர் ஒன் இஸ் ஈக்கட்டோரியல் ஹைட்ரஜன். அப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இங்கே ஒரு ப்ரோட்டான்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும், சிமிலர் டு த இங்கே ஒரு ப்ரோட்டான்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதான் டோட்டல் நம்பர் ஆஃப் இந்த 2 பைனியனுடைய ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். ஸோ இந்த கேட்டகரியில் டோட்டல் நம்பர் ஆஃப் நான் ஈக்குவலண்ட் ப்ரோட்டான்ஸ் ப்ரெசென்ட் இந்த 2 பைனியன் காம்பவுண்ட். அப்போ எத்தனை டைப் ஆஃப் ப்ரோட்டான் இங்கேருந்து கவுண்ட் பண்ணலாம்? நம்பர் 1, நம்பர் 2 அண்டு நம்பர் 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு இந்த 2 பைனியனில் நான் ஈக்குவலண்ட் ப்ரோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது டோட்டலாக 10 ப்ரோட்டான்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் வந்து 2 பைனியனுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 10 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம முதல்ல ட்ராப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதிலிருந்து எத்தனை டைப்பான டிஃப்ரெண்ட் டைப்பான ப்ரோட்டான்ஸ் அல்லது நான் ஈக்குவலண்ட் ப்ரோட்டான்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி ஐடென்டிஃபை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் கிடைக்குது,
டிஃப்ரெண்ட் டைப்பான ப்ரோட்டான்ஸ். இதில் எதுவுமே சேம் டைப்பான ப்ரோட்டான்ஸ் இல்லை. சரிங்களா? இது ஆக்சியல் ஈக்குட்டோரியல் வேறு. சரிங்களா? அதே மாதிரி இதனுடைய ஈக்குட்டோரியல் இதனுடைய ஆக்சியலும் வேறு. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இதனுடைய இன்ட்ராக்ஷன் வேறு, இதனுடைய என்விரான்மெண்ட் வேறு. ஒவ்வொருத்தருடைய என்விரான்மெண்ட்டை செக் பண்ணணும். எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்பான என்விரான்மெண்ட். ஸோ ஆன்சர் வந்து 10 இஸ் த கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி நமக்கு வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸை 1 by 1 பார்க்கலாம். ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. மறக்காமல் ஏதாவது டவுட் இருந்தால் அதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.